கணபதி சோதரனே ஓடிவா முருகா கண்கண்ட தெய்வமே நீ அடிவா முருகா அருமுக வேலை நக ஓடிவா முருகா எருமயிலேறி நீ ஆடிவா முருகா ஓடிவா முருகா நீ ஓடிவா கந்தா உமையவள் மகனே ஓடிவா முருகா. வெல்கம் டு ஓம் சஞ்சய் பிளாக்ஸ். இனி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா என்ன கோயில்டா? திருப்பூர் முருகன் கோயில். இதை வந்து அருள்மிகு கந்தசாமி திருக்கோயில்னு சொல்லுவாங்க. எஸ், அங்கே தான் வந்திருக்கோம். ஃபஸ்ட் டைம் நம்ம விளாக் பண்ண போகிறோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஹாஃப் அன் ஹவர் டு 6:45 மினிட்ஸ் கிட்ட நல்லா பேசிட்டு கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு தரிசனம்லாம் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டு எப்பயும் போல உக்காந்தோம். உங்களோட ஃபஸ்ட்டு விளாக் இப்படி இருக்குன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ஃபஸ்ட்டு விளாகே இப்படி இருக்குன்னா அப்போது இதுக்கப்புறம் இந்த தரமாக நம்ம கேம் சூரிய விட மாஸ் பண்ணிட்டு இருக்கான் நம்ம கேமராமேன். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். கடைசியில் மிச்சம் நம்மளுக்கு வந்து பொங்கல் தான், சக்கரை பொங்கல். நான் வாங்கிட்டு வெளியே வந்துட்டோம். அப்பா வீடு முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு கிளம்பா அடிக்கிற வீட்டில் முடியலடான்னு நினைக்கும் போது தான் கடைசியில் வீடு எடுத்து பாரு ஒன்று கூட கேட்கல, வாய்ஸே கேட்கல. மச்சான் எடுத்துருக்கான், வீடியோ எடுத்துருக்கான். எப்படின்னா நம்ம எஃபெக்ட் போடாமலே அந்த இந்த வயசுனா வயசு எஃபெக்ட் போடாமலே கேட்குவேன். கிச்சி 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 அதில் பேக்ரவுண்ட் உங்களுக்கு போடுற கிச்சி கிச்சின்றதால அந்த வாய்ஸ் ஃபார்வர்டு வந்து சர்ன்னு போயிட்டு வருது. ஃபஸ்ட்டு வீடியோன்றதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாக எடுத்துட்டோம் போல. நெக்ஸ்ட் வீடியோலாம் ஆடியோவில் வீடியோவே இருக்காது. என்னடா இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு கூவிடா. பார்த்தீங்கன்னா திருப்பூர் முருகன் கோயிலாம் வந்துருக்கோம். அருள்மிகு கந்தசாமி திருக்கோவில்வாங்க. இந்த வீடியோ நல்லா இருக்கும். அப்படியே அந்த பாட்டு அந்த பேர் தான் இது குழம்புல தந்ததுனால நம்ம வீடியோ கவரேஜ் பண்ணிருக்கோம். இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 17ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்து முருகர் வந்து போர் செஞ்ச இதுனால மொத்தம் 3 இடத்துல போர் செஞ்சுருக்காரு. ஒன்று திருச்செந்தூரில் வந்து கடலில் இருந்து போர் செஞ்சுருக்காரு. அடுத்தது திருப்பரங்குன்றத்தில் வந்து கடல் வழியாக இது நில வழியாக வந்து ஆட்சி போர் செஞ்சுருக்காரு. அதான் அந்த நீர் நிலம் காற்றுவாங்களே அந்த மாரி வந்து தலையை வந்து ஃபஸ்ட்டு கடல்லேருந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு போர் வந்து கடல்லையும் ஆனால் ஒரு போர் செஞ்ச 3 இடமே வந்து திருப்பூர் கோயில், திருச்செந்தூர், திருப்பூர் எல்லாம் இது மட்டும் ஆனால் இந்த திருப்பூர், திருச்செங்குன்றம் எல்லாத்துக்குமே வந்து போர் யுத்தம் அந்த இதில் தான் ஆரம்பிக்கும். இப்போ இந்த திருப்பூருக்குமே வந்து நீங்கள் திருப்பூர் கோயில் வந்து அந்த போர் திருப்பூர் அதுக்கு வந்து போர்ன்றது யுத்தம்வாங்க, இல்லைனா வந்து போர்வாங்க. அதுலேருந்து தான் இவர் வந்து இங்கே வந்து என்ன சொல்லுவாங்க, மேகத்துக்கு ஆகாயத்துலேருந்து இங்கே வந்து போர் செஞ்சுட்டாரு. ஸ்கை. ஓகே, சரி. அவர் கொஞ்சம் படித்தவர், இங்கிலீஷ் தெரிஞ்சவர். அதுக்கப்புறம் வந்து போர் செஞ்சு முடித்து ஒரு 16ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டுலேயும் வந்து இது மண்ணுக்குள்ளேயே குழஞ்சிட்டு இருக்கு இந்த கோயில். இந்த கோயிலை வந்து கண்டுபிடிச்சவர் யாருன்னா வந்து மறுபடியும் அடுத்த 17ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சவர் யாருன்னா அவர் பேர் என்னடா? 17ஆம் நூற்றாண்டுல மூடிட்டாங்க கோயில் மூடல, சிலை மட்டும் இல்லை. அப்போ சிலை கூட கிடையாது, அது சும்மா ஒரு போர் செஞ்ச இடத்துனால வந்து அதை இது பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மண்ணில் புதைஞ்சிட்டு இருக்கு. இது எப்போனா 17ஆம் நூற்றாண்டில் வந்து அவர் பேர் என்னடா சிதம்பரம்ன்றது வந்து அவருக்கு கனவுல வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது நமக்கு மேபி தெரியல, ஹிஸ்ட்ரியை பார்த்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்தினால நம்ம சொல்கிறோம். அவர் கனவுல வந்து இந்தமாரி வந்து இங்கே ஒரு இது இருக்குதுன்னு சொல்லிட்டு கோயில் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து தேட ஆரம்பிச்சது தான் இந்த திருப்பூர் கோயில். இந்த திருப்பூர் கோயிலில் வந்து அப்போ வந்து 17ஆம் நூற்றாண்டுலாம் ஃபுல்லாக காடு மீன்ஸ் பனைமரம் அந்தமாரி சொல்கிற காடு இது.
பனைமரத்தில் வந்து அப்படி தேடும் போது பனைமரத்துக்கு அடியில் வந்து இந்த பனக்கோலைன்னுவாங்க. அந்த ஓலைக்கோலையெல்லாம் கோலைன்றது வந்து இந்த ஆறோட இதுவா? பனக்கோலைனா பாத்திரம். பாத்திரம் கோலைன்றது ஒரு பாத்திரம் தான்வாங்க. அந்த மாரி வந்து ஒரு கோலை இதில் வந்து ஒரு பானை. அதில் வந்து நம்ம முருகரோட சிலை மட்டும் ஒரே ஒரு சிலை இருந்திருக்கு. அந்த சிலையிலேருந்து ஆரம்பிச்சது தான் இந்த திருப்பூர் கோயில். பெருசாக கோயில் அவர் தான் கட்டியிருக்காரு. அவர் இதுவும் கூட இங்கே கல்வெட்டில் போட்டிருந்தாங்க. அவர் கட்டி இந்த கோவிலுக்காக 726 பாடல்களும் பாடியிருக்காரு இந்த கோவிலுக்காக. அவர் இந்த பெரியதுமே நிறைய ஹிஸ்ட்ரி வந்து எல்லாருமே திருப்பூர் கோயிலை பற்றி பேசியிருப்பாங்க. எங்களுக்கு இது ஃபஸ்ட் வீடியோனால எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை மட்டும் நம்ம பேசி கம்மி பண்ணிக்கலாம். அது எல்லாமே நம்ம அங்கே பேசிட்டோம். இப்போ எதுக்கு அது நம்ம பேசுகிறோன்னா இவங்க பண்ண தப்புனாலும் நீ தான் பேசுகிறோம். அதனால வந்து இது அகைன் பண்ணுறோம், ரீஷூட் பண்ணுறோம். நாங்கள் இது பேசிட்டு கொஞ்சம் கிளிப்பாக அப்படியே அதில் ஆட் பண்ணி வரும். ஆனால் ஃபுல் வீடியோ வருமானு கேட்டிங்கன்னா வராது. கிளிப்பாக வரும். இல்லை கிளிப்பே வந்து அட்டாச் பண்ணி வேணால் ஃபிக்ஸ் பண்ணி விடுறோம். வந்ததுக்கு இவ்வளோ வெயிலில் வந்ததுக்கு எதனா ஒன்று பண்ணணும்ல. ஃபஸ்ட்டு வீடியோவே இந்த மாதிரி ஆச்சுன்னா பார்த்து வர எலெக்ஷன், நாங்கள் எலெக்ஷன் தாண்டி வரும்போது இன்றைக்கி வந்து ஓட்டு போட்டு நாடா பலான்னு கூட்டிகிட்டு வந்ததுக்கு நல்லா சிறப்பாக. ஓகே காய்ஸ், ஃபைனலி இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். கோயிலில் சம்பவம் பண்ணி முடிச்சிட்டான். சம்பவம் பண்ணி முடிச்சாச்சு. கோயிலும் திருப்தியாக பார்த்து முடிச்சாச்சு. அர்ச்சனையும் பார்த்தாச்சு. கொடுத்த பொங்கலும் சாப்பிட்டாச்சு. வீடியோ பார்க்கணும்ல, எல்லா ஆடியோவும் கட் பண்ணி வச்சு எப்போ பார்ப்பாங்க. ஆடியோ ஃபுல்லாக கட் ஆகிடுச்சு. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்குறோம் ஆடியோ. அதில் வந்து பேக்ரவுண்டில் வந்து எங்களால் கொடுக்க முடியுதான்னு பார்க்குறோம். ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் இது பண்ணிக்கங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இது வந்து மன்னிப்பு இப்படியும் ஒரு வேலை கேட்கலாம். நெக்ஸ்ட் டைம்லேருந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல வீடியோவோ நல்ல குவாலிட்டியோ நாங்கள் வந்து கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு வீடியோ சரி, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.